ஏ, பின்னு வந்து 2 குழா இருக்கு. ஏன்ற குழா வந்து 18 நிமிஷத்துல தொட்டிய நிரப்பிடும். பி வந்து 24 நிமிஷத்துல தொட்டிய நிரப்பிடும். 2 குழா வந்து ஒரே டைம்ல வந்து தொறந்து விட்டு 18 நிமிஷத்துல வந்து தொட்டி நிரம்பணும்னா, பின்ற குழா வந்து எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி நிறுத்தணுன்றது தான் கேள்வி. இது வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்லாம் போடுவோம் இல்லையா? அதே மெத்தட் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவங்க குத்துக்கு எழுதிக்கலாம். ஏ வந்து 18 நிமிஷம், பி வந்து 24 நிமிஷம். எல்சிஎம் எடுத்தா இது 72 வருமா? இந்த 72 இது 72 லிட்டர் மாரி. ஓகேவா? அதாவது தொட்டியில வந்து மொத்தமா 72 லிட்டர் பிடிக்கும். எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம் இல்லையா? டிவைட் பண்ணா என்ன ஆகும்? இது 4, இது 3. அதாவது ஏன்ற குழா வந்து 1 நிமிஷத்துல 4 லிட்டர் வந்து நிரப்பும். பின்ற குழா வந்து 1 நிமிஷத்துல 3 லிட்டர் வந்து நிரப்பும். ரெண்டுத்தையும் சேர்த்து திறந்து விட்டீங்கன்னு வச்சிங்கன்னா 7 லிட்டர்ல வந்து 1 நிமிஷத்துல 7 லிட்டர் வந்து நிரப்பும். அப்போ இது 12 நிமிஷம் ரெண்டுத்தையும் திறந்து விட்டா என்ன ஆகும்? 84 லிட்டர் வந்து ஃபில் ஆகிடும். ஆனால் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? 72 லிட்டர் தான் வந்து ஃபில் ஆகணும் இல்லையா? தொட்டியோட அளவு 72ன்னு வச்சுங்க. அப்போ வந்து பி இந்த குழா வந்து 12 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து மூடிடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி மூடினா தொட்டி வந்து 12 நிமிஷத்தில் ஃபில் ஆகும். இதுதான் வந்து கேள்வி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்ற குழா மட்டும் 12 நிமிஷமும் திறந்துருக்கு இல்லையா? அதுதானே அர்த்தம். பி என்ற குழா மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து மூடிடுறாங்க இல்லையா? 12 நிமிஷத்துக்கு முன்னாடியே மூடிடுறாங்க. அப்போ 12 நிமிஷம் ஏ என்ற குழா வந்து திறந்து விட்டால் எவ்வளோ லிட்டர் வந்து ஃபில் ஆகும் பாருங்களேன். 1 நிமிஷத்தில் 4, 12 நிமிஷத்துக்கு பிறகுனா என்ன ஆகும்? 48 லிட்டர் வந்து ஃபில் ஆகிடும் 12 நிமிஷத்தில். அப்போ மொத்தமாக என்னது? மொத்தமாக வந்து 42, 8 வந்து கழிச்சிடலாமா? அதில் 72 ஆச்சா? மொத்தம் 72, இல்லை 48 கழிச்சா என்ன ஆகும்? மீதி வந்து இந்த 24 இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து பி வந்து ஃபில் பண்ண போகுது இல்லையா? அதான அர்த்தம். பி வந்து 24 லிட்டர் தான் வந்து ஃபில் பண்ணோம். இது வந்து 1 நிமிஷத்தில் 3 லிட்டர் வந்து ஃபில் பண்ணும் இல்லையா? மொத்தமாக 24 லிட்டர். அப்போ அடிச்சுன்னா என்ன ஆகிடும்? 8 நிமிஷத்தில் வந்து 24 லிட்டர் ஃபில் ஆகிடும் இல்லையா? அதான். அப்போ வந்து ஏ வந்து 12 நிமிஷம் வந்து திறந்து விட்றாங்க. பி வந்து 8 நிமிஷம் தான் வந்து திறந்து விட்றாங்க. சரி, ஓகே. இது வந்து இப்படியும் சொல்லலாம். இது புரியலன்னா பாருங்கள். 1 நிமிஷத்தில் 3 ஃபில் ஆகும். 2 நிமிஷத்தில் எவ்வளோ ஆகும்? 2 நிமிஷத்தில் 6 ஆகும். 4 நிமிஷத்தில் 12 லிட்டர் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ 8 நிமிஷத்தில் 24 லிட்டர் ஃபில் ஆகிடும் இல்லையா? இது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஆன்சர் வந்து 8. இல்லைனா இது இப்படியும் போடலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரியும் போடலாம். ஃபஸ்ட்டு நமக்குன்னே இது 12 நிமிஷத்தில் ஃபில் பண்ணணும் தொட்டியை. ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பியை வந்து ஏவும் கோழாவும் பியும் வந்து 9 நிமிஷம் திறந்தானா ஆகும். 1 நிமிஷத்தில் 7, 7 × 9 போட்டு இது 9 நிமிஷத்தில் 63 லிட்டர் ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? மிச்சம் இருக்க நிமிஷம் வந்து ஏ மட்டும் திறந்துருக்க மாதிரி, அதாவது பியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ பி மட்டும் ஏ மட்டும் வந்து கடைசி 3 நிமிஷம் திறந்தானா ஆகும். 3 நிமிஷம் 1 நிமிஷத்தில் 4 ஆச்சா? 12. அப்போ இதையும் ஆட் பண்ணனா ஆகும். 75 அதிகமாகிடுச்சு. நமக்கு 72 தானே வரணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம்? 8 நிமிஷம் திறந்து வைக்கலாம். ஏவும் பி 8 நிமிஷம் திறந்தானா ஆகும். 8 × 7 56 லிட்டர் வந்து ஃபில் ஆகும். அப்போ பியை க்ளோஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்க 4 நிமிஷம் இல்லையா? மொத்தம் 12 நிமிஷம். 8 நிமிஷம் கழிச்சு மிச்சம் 4 நிமிஷம் ஏவை மட்டும் திறந்தானா ஆகும். 4 × 4 வந்து 16 லிட்டர் ஃபில் பண்ணும் இல்லையா? அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். பண்ணால் 72 வந்துச்சு. அப்போ இது ரைட்டு. அப்போ பியை வந்து 8 நிமிஷத்தில் கழித்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆன்சர் வந்து 8. நீங்கள் வந்து சாய்ஸ் வச்சு கூட போடலாம் இந்த சம்மை. அந்த மாதிரி அதுவும் மாதிரியும் போடலாம். சரி, ஆன்சர் வந்து 8. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.